ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாகவதர்களுக்கு அடியேனுடைய நமஸ்காரங்கள். இன்று நம்முடைய திவ்ய தேச திருநாம அனுபவத்தில் நாம் பார்க்க போவது தேரழுந்தூர், அழுந்தூர், அழுந்தை, திருவழுந்தூர் என்று பலவிதமாக அழைக்கப்படும் 23வது திவ்ய தேசத்தை. இந்த திவ்ய தேசமும் திருமங்கை ஆழ்வாரால் மட்டும் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. பெரிய திருமொழியில் 4 பதிகங்களாலும், பெரிய திருமொழியில் வேறு சில பாசுரங்களாலும், திருநெடுந்தாண்டகத்திலும் மடல்களிலும் ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்கின்றார். முதலில் கோவில் சரித்திரம் பார்க்கலாம். 2 விதமான கோவில் சரித்திரங்கள் உள்ளன. 2ஐயும் பார்க்கலாம். ஒரு முறை தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஒரு விவாதம் ஏற்பட்டது. அதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் எதனால அப்படின்னா, யாக பசு சம்பந்தமான. தேவர்களும் முனிவர்களும் உபரிசிரவஸ் எனும் மன்னனை நடுவராக, அதாவது ஜட்ஜாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றனர். இந்த பசு சம்பந்தப்பட்ட யாகத்தில் பசுவை பலி கொடுத்து அதன் மாம்சத்தை ஹவிஸாக, கடைசியாக அக்னியில் இடுவது, ஹோமத்தில் இடுவது ஹவிஸ் எனப்படும். ஹவிஸாக கொடுப்பதே சரி என்று தேவர்கள் கூறுகின்றனர். ஆனால் முனிவர்களோ பசுவை பலி கொடுக்க வேண்டியதில்லை, மாம்சம் சேராத விஷ்ட பசு யாக முறையே சிறந்தது என்று வாதிடுகின்றனர். மிக நீண்ட விவாதம். அதன் முடிவில் முனிவர்கள் பக்கம் நியாயம் இருந்தது நன்றாக தெரிகின்றது. இருந்தும் தேவர்கள் மீது இருந்த பாசத்தினால் உபரிசரவஸ் ஒரு தலைப்பட்சமாக, பயஸ்டாக, பார்ஷியாலிட்டி காண்பித்து தேவர்களின் பக்கம் தீர்ப்பளிக்கின்றான். கோபம் கொண்ட முனிவர்கள் அவனுக்கு சாபம் கொடுக்கின்றனர். அந்த சாபத்தினால் உபரிசரவஸ் தன் தேருடன் பூமியில் இந்த கோயிலில் உள்ள திருக்குளத்தில் விழுகின்றான். அதனால் அவனுடைய தேர் விழுந்த இடம் தேர் அழுந்தூர் என்று கூறப்பட்டது. உபரிசிரவஸ் இந்த தலத்தில் கண்ணனை வழிபட்டு மீண்டும் சக்தியை திரும்ப பெற்றதாக கூறுவர். பசு விஷயமாக தவறாக தீர்ப்பளித்த உபரிசிரவஸ் பசுக்களுடன் இருக்கும் கண்ணன் இருக்கின்ற தலத்திலேயே வீழ்ந்தது நியாயமே. இதுவே நேச்சுரல் ஜஸ்டிஸ், இல்லைன்னா பொயட்டிக்கல் ஜஸ்டிஸ் என்று பெரியோர் கூறுவர். இன்னொரு சரித்திரம். உபரிசரவஸ் தன்னுடைய தவ வலிமையினால் அவனுடைய விமானம் ஆகாயத்தில் பறக்கும் சக்தியை பெற்றான். எம்பெருமான் இங்கு வந்து பசுக்களை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது இவன் எம்பெருமானை கண்டு வழிபடாது ஆகாயத்தில் விமானத்திலேயே பறந்து செல்கின்றான். அவனுடைய ஆணவத்தை நீக்குவதற்காக தேரின் நிழலையே பற்றி இழுத்து மன்னனை திருக்குளத்தில் அழுந்தச் செய்கின்றார். இப்படி தேர் அழுந்தியதால் அழுந்தை என்ற பெயரும் இதற்கு ஏற்பட்டது. இந்த அழுந்தை என்ற பெயரையும் திருமங்கை ஆழ்வார் ஒரு பதிகம் முழுவதும் பெரிய திருமொழியில் குறிப்பிட்டுள்ளார். திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகி நிலையில் இந்த பெருமானை பசுக்களை மேய்த்த கண்ணன் என்றே அழைக்கின்றார். ஆமருவி நிறை மேய்த்த அமரர் கோமான் என்று இந்த பெருமாளுடைய பெருமையை ஆழ்வார் பரகால நாயகி நிலையில் அழைக்கின்றார். அவ்வாறு அழைத்து வண்டுகளை ஆமருவியப்பனுக்கு தூதுவிடுகின்றார். ஆமருவியப்பன் உற்சவருடைய திருநாமம். மூலவருடைய திருநாமம் தேவாதிராஜன். பாசுரம் பார்க்கலாம். தேவருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை தேனதனை வாய்மடுத்துன் பெடையும் நீயும் பூமருவி இனிதமர்ந்து பொறியிலார்ந்த அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை ஆமருவி நிறமேத்த அமரர் கோமான் அணியழுந்தூர் நின்றானுக்கின்றே சென்று நீ மருவி அஞ்சாதே நின்றோர் மாது நின்னயந்தாள் என்று எம்பிக்கானே. இது திருநெடுந்தாண்டகத்தில் 26வது பாசுரம். இப்பாசுரத்திலே அணியழுந்தூர் பெருமானை ஆமருவி நிறைமேய்த்த அமரர் கோமான் என்று
அதாவது ஆமருவியப்பன் என்று பெருமாளை ஆழ்வார் அழைக்கின்றார். இன்னொரு சரித்திரம் இந்த திவ்ய தேசத்திற்கு சொல்லப்படுவதுண்டு. பிரகலாதன் நரசிம்மனுடைய கோபத்தை கண்டு எம்பெருமானிடம் அவருடைய அமைதியான உருவத்தை காட்ட வேண்டும் என்று வேண்டுகின்றான். அதனால் பிரகலாதனுக்கு இந்த தலத்தில் சாந்த நரசிம்மனாக காட்சியளிக்கின்றார். எனவே இந்த தலத்தில் மூலவர் சந்நிதியில் பிரகலாதனும் எழுந்தருளியிருக்க அவருக்கும் பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆழ்வார் குறிப்பிட்டபடியே இந்த திருக்கோயிலில் நரசிம்மர் சந்நிதியும் ஒன்று உள்ளது. அந்த சந்நிதியின் மேலும் ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடியுள்ளார். சிங்கமதாயவுணன் திரளாகம் முன் கீண்டுகந்த சங்கமிடத்தானை தடலாழி வளத்தானை செங்கமலத்தயன்னனையார் தென்னழுந்தையில் மன்னி நின்ற அங்கமலக் கண்ணனை அடியேன் கண்டு கொண்டேனே. திருவுக்கும் திருவாகிய செல்வன் என்பது திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளுக்கு சூட்டிய செல்லப்பெயர். அதை ஒரு பாசுரத்தில் குறிப்பிடுகின்றார். மேலும் தேவாதிராஜன் என்ற மூலவருடைய திருநாமமும் இப்பாசுரத்தில் சொல்லப்படுகின்றது. திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா உருவச் செஞ்சுடராழி வல்லானே உலகுண்ட உருவா திருமார்பா ஒருவர் காற்று உய்யும் வகை என்றால் உடன் நின்றைவர் என்னுள் புகுந்து ஒழியாது அறிவித்தின்றிட அஞ்சி நின்னடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்றவம்மானே. எம்பெருமான் தான் திருவழுந்தூரில் எளிதில் அணுகக்கூடியவனாக இருக்கும் தன்மையை ஆழ்வாருக்கு காட்டிக் கொடுக்கின்றான். அதனால் தன் மனம் நிறைந்த திருமங்கை ஆழ்வார் உலகத்தாரை நோக்கி, இந்த பெருமாளை தவிர வேறு யாரிடம் நீங்கள் சரணடைய முடியும் என கூறி இன்னொரு பாசுரமும் அருளி செய்கின்றார். செங்கமல திருமகளும் என்று தொடங்கும் பெரிய திருமொழி பதிகம் இங்கு ஆழ்வாரால் அருளி செய்யப்பட்டுள்ளது. இப்பதிகத்தின் முதல் பாசுரத்தில் இவ்வூர் தாயாரின் திருநாமமான செங்கமல வல்லியையும் மூலவரின் திருநாமமான தேவாதிராஜனையும், அதாவது அமரர் கோ என்று மூலவரையும் குறிப்பிட்டு பாடியுள்ளார் ஆழ்வார். செங்கமல திருமகளும் புவியும் செம்பன் திருவடியின் இணைவருட முனிவரேத்த வங்கமலி தடங்கடலுள் அனந்தன் என்னும் வரியறவின் அனைத்துயின்றமாயோன் காண்மின் எங்குமலி நிறைபுகள் நாள் வேதம் 5 வேள்விகளும் கேள்விகளும் என்ற தன்மை அங்கமல தயன்னனையார் பயிலும் செல்வத்து அணியழுந்தூர் நின்றுகந்த அமரர் கோவே. அடியன்தாசன். அடுத்தது 24வது திவ்ய தேசத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.